வரவேற்கிறோம் அன்பு நண்பர்களே. இது நம்பர் 1 யார் தமிழ் சினிமால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த அரியாசனத்தை நம்பர் 1 அப்படின்ற அந்த இடத்தை அலங்கரிச்சது யார் அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். 1980 காலகட்டத்துல இப்ப நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். நேற்று 1980ல ஆட்சி செய்த மக்கள் மத்தியில அபிமானமா இருந்த நடிகர்கள் யார் யார் அப்படின்றத பேசணும். நமக்கான விடை நேற்று கிடைச்சது. இதே மாதிரி இன்னைக்கு 1980கள் வரை சிறந்த நடிகை யார், அபிமான நடிகை யார் அப்படின்றத பத்தி பேச இருக்கோம். நம்மோடு இணைந்திருந்து பேசுறதுக்காக சினிமா ஆய்வாளர் சுபகுணராஜன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா கனவு கண்ணி அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நடிகைகள் மேல இருந்துட்டே இருக்கும். ஒரு கதையுடைய மிகப்பெரிய மாற்றத்துக்கு நடிகைகள் வந்து பெரிய காரணமா இருப்பாங்க. அப்படி 1980கள் வரைக்கும் யார் யாரெல்லாம் மக்கள் மத்தியில ஆட்சி செய்தாங்க, இந்த நம்ம கணக்கெடுப்புல மக்கள் யாருடைய பெயர்லாம் அதிகமா சொன்னாங்க அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சதவீதத்துல மதிப்பெண்கள் கிடைச்சது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல அந்த பட்டியலில் இணைந்திருந்த நடிகைகள் யார் யார் அப்படின்றத பார்க்கறதுக்கான நேரம் இது. இந்த பட்டியலில் ரசிகர்கள் அதிகமா சொல்லியிருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் பத்தி, பின்னர் சரோஜா தேவி பத்தி நிறைய ரசிகர்கள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சாவித்ரி, பத்மினி, KR விஜயா, சௌகார்ஜான்ல ஆரம்பிச்சு காஞ்சனா வரைக்கும் நிறைய பேர், TR ராஜகுமாரி வரைக்கும் நிறைய பேர் பத்தி பேசியிருந்தாங்க. இவங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இவர்கள் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு அபிமானம் பெற்றிருந்தாங்க, ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ரசிகர்கள் என்ன விஷயத்தை ரசிச்சு பார்த்தாங்க அப்படின்றத பார்த்துட்டு ரசிகர்கள் என்னென்ன வாக்கு கொடுத்திருந்தாங்க, எத்தனை பேருக்கு என்னென்ன சதவீதம் கொடுத்திருந்தாங்க அப்படின்றத பேச ஆரம்பிக்கலாம். இதுல நான் சுபகுணராஜன் அவள்கிட்ட கேட்க நல்ல நடிகை அப்படின்ற கேள்வி அடுத்ததான் கேட்டிருந்தோம். அபிமான நடிகை அப்படின்றதான் முதல்ல வச்சிருந்த கேள்வி. மக்களுடைய அபிமானமா 1980 வரைக்கும் யார் யாரை பார்த்தாங்க, அவங்கள அபிமானம்னு நினைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் அவங்க கிட்ட இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான திறமைகள் அவங்க கிட்ட இருந்துச்சு. அபிமானம்னு சொல்லும் போது அதனுடைய ஊடா 2-3 காரணிகள், 2-3 ஃபேக்டர்ஸ் ஒர்க் பண்ணும். எப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நடிகைகளை பொறுத்தளவுல அழகானவங்க, நல்ல பெர்ஃபார்மர், நல்ல குணச்சித்திரமா இது பண்றவங்க, இது மாதிரி வந்து நிறைய கேட்டகரி இருக்கு. ஆக்சுவலா நீங்க எடுத்திருக்க காலகட்டம்ன்றது கிட்டத்தட்ட 30களில் ஆரம்பிக்குது தமிழ் நடிகைகளுடைய துவக்கம். அதுல என்ன கேட்டீங்கன்னா, நான் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க, இதுல காண இருந்தாலும் நான் சொல்லுவேன் MS சுப்புலட்சுமி இல்லாம தமிழ் சினிமா இல்ல. MS சுப்புலட்சுமி ஒரு பானுமதியோட காலகட்டத்திலிருந்து எடுத்துக்கிட்டோம்னு சொல்லலாம். அவங்க அந்த பாடல் பாடி நடிக்க ஆரம்பிச்சு நடிகைகளுக்கான ஒரு மாஸ் அந்தஸ்து கிடைக்க ஆரம்பிச்சது பானுமதி அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து சொல்லலாம். அந்த காலகட்டத்தில இருந்து எடுத்திருக்கோம். அந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தவங்களும் எப்படி பார்த்தாங்க, TR ராஜகுமாரில இருந்தே நான் கேட்கிறேன், அவங்களை எப்படி பார்த்தாங்க நடிகர்கள், அபிமானம்ன்றதுக்கு அவங்க கிட்ட என்னென்ன மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்ததா பாக்குறேன். அதுதான் இப்ப TR ராஜகுமாரி வந்து ஒரு பெரிய கனவுக்கு, உண்மையா சொன்னா அந்த பீரியடுக்கு நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற கட் ஆஃப் பீரியடுக்கு அவங்க தான் பெரிய, அது என்னன்னா ஒரு ஸ்டார்லெட்ன்ற இங்கிலீஷ் வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அவங்க வந்து அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸே அவங்களுக்கு அவ்வளவு பெரிய கம்பீரமான ஒரு பர்சனாலிட்டி. ரொம்ப அழகாவும் இருப்பாங்க, ரொம்ப பிரமாதமா மொழி பேசுவாங்க, ரொம்ப பெரிய, அதாவது என்ன சொல்றதுன்னாக்க அந்த அந்த ஸ்கிரீனை வந்து ஒரு மாதிரி வந்து அந்த அதுக்குள்ள வந்து அவங்க இருக்கிறதே ஒரு பெரிய இதா இருக்கும். இன்னொன்னு கேட்டீங்கன்னாக்க TR ராஜகுமாரிய நம்ம எங்களுக்கு முந்தின தலைமுறை அது, அவங்க வந்து TR ராஜகுமாரி மேல, ஏன்னா பானுமதி அம்மாவுக்கு அந்த பொசிஷன் கிடையாது. ஏன்னா இதை நம்ம ஒண்ணு சின்ன விஷயத்துல கொஞ்சமா பிரிச்சுக்கிட்டோம்னா ஒன்னும் ராங்கானது இல்ல. என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஒருத்தவங்க கிளாமர், இன்னொருத்தவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதாக எப்பயுமே 2 பிரிவு இருந்துகிட்டே இருக்கும். TR ராஜகுமாரி அந்த பக்கத்துல கிளாமரஸான பெரிய நடிகைன்றது வந்து TR ராஜகுமாரி. பெர்ஃபார்மன்ஸ் வச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து இந்த பக்கம் பானுமதிக்கு போட்டியா இருந்தவங்க சாவித்திரி அம்மா வந்து 50s நடுவுலயே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவுடைய ஒரு பெரிய லெஜெண்ட். ஏன்னா அவங்க வந்து ஒரு கிளாமர் கேர்ள்ன்ற தமிழ் சினிமாவுடைய நடிகைக்கு ஒரு கிளாமர்ன்ற விஷயத்த சுத்தமா வந்து எடுத்து விட்டுட்டு முழுக்க வந்து தங்கள் வீட்டு பெண்ணா பாக்குற ஒரு விஷயம். சிவாஜி கணேசன் எப்படி வந்து மக்கள் அது அபிமானத்துக்கு உதவுச்சு. அது முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய பேர் அபிமானத்துக்கான உதவுச்சு. சாவித்திரி படம் அப்படின்னாக்க வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய ஆறா கிளம்பி போவாங்களே. சாவித்திரி அம்மா படம் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு ஜானர் இருந்தது. அவங்க ஒன்றும் சின்ன இது பண்ண மாட்டாங்க. அதாவது சாவித்திரி அம்மாவை கேஷ் பண்ணும் போதே அதுக்கான வெயிட்டோட தான் அவங்க கேஷ் பண்ணுவாங்க. அந்த கேரக்டருக்கு இவங்க தான் வேணும்ன்ற போது தான் அவங்க வருவாங்க.
அப்படி வரும்போது வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வேற. பானுமதி அம்மா சொன்னாக்க அவங்களும் ஒரு நல்ல முக்கியமான பர்சனாலிட்டி தான், அதுல ஒன்றும் சந்தேகம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா சாவித்ரி அவர்களுடைய காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது சாவித்ரி, சரோஜா தேவி, பத்மினி இந்த 3 பேருடைய கூட்டணி வந்து அந்த ஒரு டாமினேஷன் இருந்த மாதிரி 3 பேருக்கும் இல்லையா ஒரு சொல்ல முடியாத ஒரு போட்டி இருந்த மாதிரியே பார்க்கப்படுது. திரையிலும் சரி திரைக்கு பின்னாடியும் சரி அவங்களுக்குள்ள அந்த போட்டியை பத்தி கொஞ்சம் இல்ல. அதாவது இதுல மறுபடியும் சரோஜா தேவி வரும்போது நம்ம வந்து அவங்களுக்கு கிளாமர் சைடு தான், அவங்களுக்கு இயல்பா வந்து கிளாமரு. பத்மினியுமே கிட்டத்தட்ட 2க்கும் நடுவால வந்து பத்மினியினுடைய ரோல் என்னன்னா, பத்மினிக்கு வந்து ஒரு நடுவுல வந்து என்னன்னா அவங்க 50களிலேயே நடிக்கிறாங்க, அப்புறம் ஒரு கேப் விட்டு மறுபடியும் 60களில் நடிக்கிறாங்க. அதனால வந்து அவங்களுடைய காலம் சொல்லி பார்த்தீங்கன்னாக்க வந்து அவங்க முதல் காலம் முழுசும் வந்து ஒரு பேரழகி அப்படின்ற ஒரு இதுதான். அதுதான் இப்ப இந்த டிஆர் ராஜகுமாரிக்கு அடுத்து தமிழ்ல சொல்லணும்னாக்க பெரிய அழகான பெண் வந்து பத்மினிக்கு அந்த இதுல பாத்தீங்கன்னா சரோஜா தேவி வெறும் கிளாமர் சைடு, அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஆள் இல்லை. ஆனா அவங்க வந்து ஒரு பெரிய வெற்றிகரமான நடிகை. எப்படி பெரிய வெற்றிகரம்னா, தமிழ் சினிமாவில் எப்பயுமே வந்து எம்ஜிஆர் சிவாஜின்னு வந்து 50களில் ஆரம்பிச்சிருச்சு அவங்களுடைய எரா, அவங்க காலம்ன்றது ஆரம்பிச்சிருச்சு. அவங்க காலத்துல வந்து சாதாரணமா எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, சில நடிகைகள் சிலரோட மட்டும்தான் நடிக்கிறதுன்றது எப்பயுமே இருக்கும். சரோஜா தேவிக்கு மட்டும் அது விதிவிலக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 50 கடைசியில இருந்து 60 கடைசி வரைக்கும் எம்ஜிஆரோட எவ்வளவு படம் நடிச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் சரோஜா தேவி, சாவித்ரி, பத்மினி கோலோட்சி இருந்த காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உள்ள வராங்க. அவங்க ஒரு பெரிய மாசோட வந்தாங்க, மக்கள் மத்தியில ஒரு பேராதரவு இருந்தது. அவங்க அந்த அளவுக்கு ரசிகர்களை வசீகரிக்க காரணம். அதாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெயலலிதா மேடத்தை பொறுத்தளவுல ஒரு சின்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸை விட அவங்க கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு சைட்ல ஒரு சின்ன கிளாமரும் நல்ல கிளாமர் இருந்தது. டான்ஸ்ல வந்து அவங்க அதாவது இப்ப பத்மினியம்மா எப்படி வந்து கிளாசிக்கலா வந்து ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணாங்க வச்சாங்களோ, அந்த லெவல்ல வந்து ஒரு மாதிரி மாடர்ன் டான்சிங் இல்லாட்டி வந்து இந்த சினிமா டான்சிங் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து ஒரு அல்டிமேட்டான பர்சன். அது அல்டிமேட்னாக்க நான் வந்து தமிழ் சினிமாவிலேயே அவங்கள போல இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நடிகையே கிடையாதுன்னே சொல்லுவேன். அதாவது டான்சிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பாத்தீங்கன்னா அவங்க ரேஞ்சில் வந்து ஆடினது வந்து பின்னாடி ஒரு சின்ன அளவுல தான் இருந்தாங்க. அவங்க எல்வி ஜெயலட்சுமின்னு ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க கொஞ்ச நாள் நடிச்சு போயிட்டாங்க. மற்றபடிக்கு இவங்க ஜெயலலிதா தான் அந்த டொமைன்ல வந்து ஒரு பெரிய ஆட்சி செஞ்சிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து மக்கள் வாக்கு கொடுத்திருப்பாங்க. நீங்க ஒரு சதவீதம் கொடுக்க சொன்னா, உங்களுடைய மதிப்பெண் கொடுக்க சொன்னா, இப்ப நீங்க பார்த்த பட்டியல்ல யார் யாருக்கு எத்தனை சதவீதம் மதிப்பு கொடுப்பீங்க அபிமானத்தின் அடிப்படையில? அபிமானம்னா நான் முதல் காலத்துக்கு வந்து டிஆர் ராஜகுமாரிக்கும் இல்ல மொத்தமாவே இந்த 80 வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்தாங்க. சாவித்ரி அம்மாவுக்கும் முதல்ல என்ன, அப்புறம் வந்து ஃபாலோட் பை வந்து இப்ப யார் சொல்லலாம், சாவித்ரி அம்மாவுக்கு அடுத்து ஜெயலலிதா சொல்லலாம். ஜெயலலிதா ஒரு பர்சனாலிட்டி தான். பத்மினி ஜெயலலிதா அந்த ரேஞ்சில தான். பல கருத்துக்கள் நம்ம சுபகுணராஜன் அவர்களோட பகிர்ந்துட்டு இருக்கும் போது மக்கள் யாருக்கு எவ்வளவு வாக்களிச்சாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கான நேரம் இது. 1980 வரைக்கும் தங்களுடைய உச்ச அபிமான நட்சத்திரம் யார் அப்படின்றத மக்கள் நினைச்சிருந்தாங்க அப்படின்றதுக்கான விடைய திரையில பார்க்கலாம். 1980 வரை மக்களின் அபிமான நடிகை யார் அப்படின்ற கேள்விக்கு செல்வி ஜெயலலிதா அப்படின்னு 16% பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த நடிகைகளின் பட்டியல்ல இதுதான் அதிகபட்ச வாக்கு. சோ மக்கள் தங்களுடைய மனசுல அபிமான நட்சத்திரமா நினைச்சிருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவர்களுக்கு 16% வாக்குகள் அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த சரோஜா தேவி அவர்கள் பிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு 15% வாக்குகள் கிடைச்சிருக்கு. அபிமானம் அப்படின்ற அடிப்படையில 15% வாக்கு. அதற்கு அடுத்த இடமான 3வது இடத்த சாவித்ரி அவர்கள் பிடிச்சிருக்காங்க 14%. அதே சதவீதம் பாத்தீங்க அப்படின்னா பத்மினி அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு. 2 பேருமே தலா 14% எடுத்திருக்காங்க. 13% KR விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தடுத்த இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா TR ராஜ்குமாரி, பானுமதி, காஞ்சனா ஆகியோர் இடம் பிடிச்சிருக்காங்க. ஜெயந்தி மாலா அவர்களுக்கு ஒரு 5%, ஒட்டுமொத்தமா பிற நடிகைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 5% கிடைச்சிருக்கு. இதுதான் மக்களுடைய பதில். தங்களுடைய அபிமான நாயகி யார் அப்படின்ற கேள்வி எழுப்பினதுக்கு 1980 வரைக்கும் எங்களுடைய அபிமானம் அப்படின்னு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு 16% பேர் சொல்லியிருக்காங்க. மக்களுடைய தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? மக்களுடைய கருத்தோட நீங்க எந்த அளவுக்கு ஒத்து போறீங்க? இல்ல அது மக்கள் கருத்துனும் போது நம்ம அதுக்கு எதிராக சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இவங்க தொடர்ந்து ஒரு அதிகாரத்திலையும் இருக்கிறாங்க, நினைவுல இருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா ஜெயலலிதாவை பொறுத்தளவுல இன்னைக்கும் வந்து எல்லாருடைய நினைவுலையும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறவங்க. இப்ப மற்றவங்க எல்லாம் இப்ப சரோஜாதேவி, சாவித்திரி மாதிரி இவங்க வந்து நீங்க எப்படி நம்ம எந்த சதவீதத்தை நம்ம எடுத்தோம், இப்ப வந்து இந்த ஓட்டெடுப்பு வந்து யாருக்கிட்ட நடந்தது? முன்னாடியே சொன்ன மாதிரி 15 வயதுல இருந்து 51 வயது வரைக்கும் இந்த 80 வரைக்கும் யார் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு இப்ப அவங்க பாக்குற சினிமாவை வச்சும் அதுக்கு முன்னாடி அவங்க டிவில பார்த்த சினிமாவை வச்சும் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா இதுல முக்கியத்துவம் வந்து இந்த 30-40 பிளஸ் இருக்கவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 40 பிளஸ் இருந்து 60 பிளஸ் வரைக்குமே மக்கள். அதுதான் இப்ப என்னன்னா நீங்க ரொம்ப கராரா வச்சுட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சதவீதம்ன்றது வந்து 1% 2% முன்ன பின்ன இருக்கும். அது வந்து நம்ம ஏன்னா இவங்களுக்கு 16% கிடைச்சிருக்கிறதுக்கு என்னைய பொறுத்தளவுல நான் நினைக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப பிரபலமான நடிகை தான், அபிமானமான நடிகை தான், அதுல எல்லாம் யாருக்கும் சந்தேகம் வேண்டியதில்லை. ஆனா அன்னைக்கு தேதிக்கு ஏன்னா இவங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து பயங்கர எஸ்டாப்ளிஷ்டா இருந்தவங்க சரோஜாதேவியும் பத்மினியும் சாவித்திரியும். சாவித்திரி வந்து இந்த கேட்டகரிக்குள்ளேயே ஒரு தனியா ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப டைம்ல வந்து ஃபேட் ஆயிரும், சிலருடைய மெமரி ஃபேட் ஆகும். அது எது ஏஜ் குரூப் எப்படி இருக்குதுன்றத பொறுத்தது. இவங்க வந்து இன்னமும் கான்ஸ்டன்டா இன்னும் வந்து அந்த லைம் லைட்ல இருக்காங்க இல்லையா. அதே போல சரோஜா தேவியோட பேரை இன்னும் பல பேர் உச்சரித்துக்கிட்டே இருக்காங்க. அபிமானம் அப்படின்னும் போது அவங்க சொல்றாங்க அவங்க கிட்ட அப்படி ரசிகர்களை ஈர்க்கிற மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்கு? அவங்க ஒரு அதான் சொன்னேன், அது ஒரு சின்ன கிளாமரஸான நடிகர் தான். அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், அது ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது இது மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ். எம்ஜிஆர் அவர்களோட அதிக கதாபாத்திரம் அவங்க முக்கால்வாசி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிற சாமர்த்தியம் எதுல இருக்கும்னா காதல் காட்சிகள்ல ரொம்ப நல்லா நடிப்பாங்க. ஏன்னா ஒரு குறிப்பா 2-3 பாட்டுகளை சொல்ல தொட்டால் பூ மலரும்னா ஒரு பாட்டுல வந்து அத்தனை விதமா வந்து அவங்களால வந்து அடுத்து நடிப்பு அப்படின்றதுக்குள்ள அபிமானத்தை விட்டுட்டு நம்ம நடிப்பு அப்படின்ற அடுத்த சாப்டருக்குள்ள போலாம். நடிப்பின் அடிப்படையில வரிசைப்படுத்தணும்னா இவங்கள யாருக்கு நீங்க முதல் மதிப்பு கொடுப்பீங்க? சந்தேகமே இல்லாம சாவித்திரி தான், அதுக்கு பின்னாடிதான் மத்த எல்லாரும் பட்டியலில் வருவாங்க. சாவித்திரி 80ல எந்த நடிகைகள் போட வச்சுனாங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கும் போது அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அபிமானம், அதுக்கு வந்து மக்கள் என்ன முடிவு தந்தாங்க அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்தது சிறந்த நடிகைகள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது யாருக்கு என்ன மதிப்பெண்கள் கொடுக்கறாங்க, யார் அவங்க சிறந்த நடிகையா கொண்டாடினாங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சிறந்த நடிகை 1980 வரைக்கும் அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில் வந்தது அப்படின்றத பார்க்கலாம். 1980 வரைக்கும் மக்கள் சிறந்த நடிகை அப்படின்னு சரோஜா தேவி அவர்களுக்கு 21% வாக்களிச்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா சாவித்ரி அவர்களுக்கும் சம மதிப்பு அளிச்சிருக்காங்க. சரோஜா தேவி, சாவித்ரி 2 பேருக்குமே பாத்தீங்க அப்படின்னா 21% மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பத்மினி அம்மா அவர்களுக்கு, பப்பிமா அவர்கள் அப்படி பாத்தீங்கன்னா 19% பேர் வந்து தங்களுடைய வாக்குகளை கொடுத்திருக்காங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சிறந்த நடிகை அப்படின்னு 15% வாக்குகள் பதிவாயிருக்கு. KR விஜயா அவர்களுக்கு 13%, பிற நடிகர்கள் ஒட்டுமொத்தமா பிற நடிகைகள் எல்லாருக்கும் சேர்த்து 11% பதிவாயிருக்கு. சோ மக்கள் பாத்தீங்க அப்படின்னா சரோஜா தேவி அவர்களையும் சாவித்ரி அவர்களையும் ஒரே ஈக்குவலா பாக்குறாங்க. அவங்க 2 பேர் நடிப்புல என்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், மக்கள் ரசிக்கிற மாதிரியான அம்சங்கள் என்னென்ன இருக்கும் அவங்களோட நடிப்பு? அது இப்ப சரோஜா தேவியினுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல மொத்த காலத்திலயுமே ஒரு குழந்தைக்கு தாயா நடிக்கிறது கூட ரொம்ப குறைச்சி. அவங்க வந்து ஒரு ஆல் டைம் காதலியா, ஆன்லைன் காதலி தான். அது காதலிக்கான பெர்ஃபார்மன்ஸ் லெவல் மட்டும்தான். அதுல என்னன்னா அவங்கள சொல்லும் போதே அபிநய சுந்தரின்னு சொல்லுவாங்க. சும்மா பெரிய டான்சர் எல்லாம் கிடையாது, ஆனா வந்து இந்த முகபாவங்களை கொஞ்சம் இது பண்ணி காட்டுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு அந்த இதுகளை வச்சுக்கிட்டு, அதுவும் நான் தான் சொன்னேன், அவங்க வந்து இவ்வளவு பாப்புலரா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் எனக்கு தெரிஞ்சு, நான் தான் சொன்னேன், எம்ஜிஆர் சிவாஜி 2 பேருமே வேற தவிர்க்க முடியாமல், ஏன்னா நார்மலா அவங்க 2 பேரும் வந்து அவங்களுக்கான ஹீரோயின்ஸை தான் வச்சுக்கிடுவாங்க. ஆனா இந்த பீரியட்ல மட்டும் சரோஜா தேவியா அவங்க 2 பேரும் எப்படியோ வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த பீரியடுக்கான, அதாவது லேட் 50ஸ்ல இருந்து மிட் 60s வரைக்கும் நெருக்கி வந்து லேட் 60s வரைக்குமே அந்த ஒரு கிளாமர் வந்து சரோஜா தேவிக்கு இருந்தது. அது யாராலையும் ரிப்ளேஸ் பண்ண முடியல, யாருனாலையும் அதை வந்து இது பண்ண முடியல. என்னன்னா அதான் சொன்னேன், இப்ப அவங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு பக்கத்துல கூட நிக்க முடியாது அவங்களால. அது மாதிரி பத்மினி அம்மா அவங்களுக்கு பேசணும் அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி டான்சர் அப்படின்னு எல்லாருமே வந்து புகழ்வாங்க. தில்லானா மோகனாம்பாள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லா ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு களமாவே இருந்தது. அவங்களுடைய அந்த நடிப்பை மக்கள் வந்து பெரிய அளவுல கொண்டாடி இருக்காங்க. அது பத்தி அதுதான் பத்மினியை பொறுத்தளவுல அவங்களுக்கு அதான் சொன்னேன், ஒரு ஸ்பிரிட் ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து சின்ன பொண்ணா கொஞ்ச நாள் நடிக்கிறாங்க, 50கள் தொடக்கத்துல இருந்தே நடிக்கிறாங்க. அவங்க
முதல்ல அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து வெறும் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களாம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் அது மாதிரி வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு பிரேக் ஆயிடுது. அதுக்கப்புறம் திரும்ப வர்றாங்க 60s திரும்ப வந்துதான் அதுக்கப்புறம் சிவாஜி கூட நடிச்ச எல்லா படமும் வந்து வருது. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இவர்கள் 5 பேர் சாவித்ரி, பத்மினி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சரோஜா தேவி, செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவங்க பட்டியல் பார்த்தீங்கன்னா மாறி மாறி அபிமானத்திலையும் நடிகைகளிலும் சிறந்த நடிகைகளிலும் இவங்க கூட வச்சுட்டாங்க. இதை தாண்டி நீங்க அந்த காலகட்டத்தில் பார்த்திருப்பீங்க நல்ல பர்ஃபார்மர் இவங்க அப்படின்னு நீங்க நினைச்ச ஒருத்தவங்க, ஆனா பெரிய அளவுல மக்கள் மத்தியில ஷைன் பண்ணாம போனவங்க ஒருத்தவங்கன்னா எப்படி யார சொல்லுவீங்க? ஒரு சில நடிகர்கள் காஞ்சனா மாதிரி நடிகர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஏர் ஹோஸ்டஸா இருந்தாங்க, திடீர்னு உள்ள வந்து நடிக்க வந்தாங்க, ஆனா திடீர்னு காண போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் உள்ள வந்து அதுக்கப்புறம் அவங்க ஷைன் பண்ணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நடிகர்கள் யாராவது நீங்க நினைக்கிறீங்களா? அது கொஞ்சம் போல நீங்க சொன்னது காஞ்சனா ஒண்ணு, பாரதின்னு ஒரு நடிகர் இருந்தாங்க அது மாதிரி. ஏன்னா அவங்களும் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர் தான். என்னன்னா அவங்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சஸ்டெயின்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கும் அவங்க பிரச்சனை அது. ஏன்னா காஞ்சனாவெல்லாம் நிறைய சக்சஸ்ஃபுல் படம் பண்ணியிருக்காங்களே ஒழிஞ்சு அது அவங்க ஸ்கோர் பண்றதுன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இது மாதிரி நீங்க லிஸ்ட்ல எனக்கு என்ன இதுல வந்து பெருசா மிஸ் ஆனது மாதிரி எனக்கு பெருசா ஞாபகம் வரல. ஏன்னா நான் உண்மையாவே அவ்வளவு பெரிய பெர்ஃபார்மனிங் இல்லாட்டி வந்து இதா இருந்து நம்ம மறதிக்கு போற அளவுக்கான ஆட்கள் யாரும் இல்லை. நிச்சயமா நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நேரத்துக்கு பெரிய அளவுல ஒதுக்கி 1980களுக்கு எங்களை கூட்டிட்டு போற மாதிரி பல அழகிய கருத்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்று அபிமான நடிகை யார், சிறந்த நடிகை யார் அப்படின்னு 1980 பேசணும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல 1980க்கு பிறகு யார் யாரெல்லாம் கோலோட்டினாங்க, ரஜினி கமல் ஆகியோருடைய அந்த சுவாரஸ்யமான மோதல் எப்படி இருந்துச்சு, விஜய் அஜித்துக்கு இடையிலான போட்டி எப்படி இருக்கு அப்படின்ட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களும் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் தந்தி தொலைக்காட்சியுடன்.